மோடி தமிழகத்திற்கு என்ன செய்தாரு? அடிக்கடி அரசியல் விமர்சனங்களையும் தாண்டி பேசப்படும் வளர்ச்சித் திட்டங்கள். தமிழக அரசியலில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் அடிக்கடி விவாதத்திற்கு உள்ளாகிறது. மொழி, கல்வி, நீட், மத்திய மாநில உறவுகள் போன்ற பிரச்சினைகளில் கடுமையான அரசியல் மோதல்கள் இருந்தாலும் வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களில் மத்திய அரசின் பங்களிப்பு குறித்து ஆதரவாளர்கள் பல அம்சங்களை முன்வைக்கின்றனர். முதலாவதாக, தமிழ்நாட்டின் சாலை மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பில் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், துறைமுக இணைப்பு சாலைகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் தொழில் மற்றும் வர்த்தக துறைகளுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்கத் திட்டத்திற்கும் மத்திய அரசின் நிதி மற்றும் நிர்வாக ஆதரவு கிடைத்துள்ளது. நகர்ப்புற போக்குவரத்தை மேம்படுத்தும் இந்த திட்டம் சென்னை மாநகரின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. ரயில்வே துறையிலும் பல்வேறு முன்னேற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. அதேபோல் வந்தே பாரத் ரயில் சேவைகள் தமிழகத்தின் முக்கிய நகரங்களை இணைக்கும் புதிய வசதியை உருவாக்கியுள்ளன. தொழில்துறையை பொறுத்தவரை தமிழ்நாடு இந்தியாவின் முக்கிய உற்பத்தி மையமாக மாறியுள்ளதற்கு மத்திய அரசின் கொள்கைகளும் ஒரு காரணமாக குறிப்பிடப்படுகின்றன. மின்னணு உற்பத்தி, செல்போன் தயாரிப்பு, ஏற்றுமதி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறைகளில் முதலீடுகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் வழித்தடம் டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஓசூர் போன்ற நகரங்களில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. விமான நிலைய மேம்பாடுகளும் குறிப்பிடத்தக்கவை. சென்னை மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கத் திட்டங்கள் பயணிகள் மற்றும் தொழில்துறையின் நீண்டகால தேவைகளை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் நலத்திட்டங்களான வீட்டு வசதி, குடிநீர், எரிவாயு இணைப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு திட்டங்கள் தமிழகத்திலும் பல லட்சம் குடும்பங்களை சென்றடைந்துள்ளதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. எனினும் இந்த வளர்ச்சி திட்டங்களுடன் இணைந்து சில சர்ச்சைகளும் தொடர்ந்து இருந்து வருகின்றன. நீட் தேர்வு, மொழிக் கொள்கை, மாநில உரிமைகள், ஜிஎஸ்டி தாக்கம் மற்றும் மத்திய நிதி ஒதுக்கீடு போன்ற விவகாரங்களில் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் பரந்தத்திற்குள் போன்ற விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. அதனால் மோடியின் தமிழக பங்களிப்பை மதிப்பிடும்போது 2 வேறுபட்ட பார்வைகள் காணப்படுகின்றன. ஒன்று, உட்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு வளர்ச்சியை முன்னிறுத்தும் பார்வை. மற்றொன்று, மாநில உரிமைகள் மற்றும் சமூக அரசியல் தாக்கங்களை முன்னிறுத்தும் பார்வை. ஆனால் அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி பார்க்கும்போது சாலை, ரயில்வே, மெட்ரோ, தொழில் முதலீடு, விமான நிலையம் மற்றும் நலத்திட்டங்கள் போன்ற துறைகளில் மத்திய அரசின் பங்களிப்பு தமிழக வளர்ச்சி விவாதங்களில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது என்பதில் பெரும்பாலான ஆய்வாளர்கள் ஒத்த கருத்தை கொண்டுள்ளனர். இன்றும் அரசியல் வட்டாரங்களின் தொடரும் கேள்வி, மோடியின் தமிழக வளர்ச்சி திட்டங்களா அதிகம் பேசப்பட வேண்டும் அல்லது மத்திய மாநில அரசியல் மோதல்களா? அதற்கான பதிலை மக்கள் மற்றும் வரலாறே தீர்மானிக்கும்.